Zahira College. Weekly News. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இது கம்பளை சாஹிரா கல்லூரியின் வாராந்த செய்தி அறிக்கை. செய்தி வழங்கும் நான் ஆயிஷா ஃபைசல். முதலில் தலைப்புச் செய்திகள். கலாநிதி பதியுதீன் மஹ்மூத் அவர்களின் நினைவு தினம் சிறப்பாக நிறைவு. சாரணர் சங்கத்தின் 3 நாள் பயிற்சி பட்டறை. உயர்தர பிரிவு மாணவர்களுக்கான உள்வாங்கல். வணிக கல்வி பணிமனையின் வகுப்பறை மதிப்பீடு. தரம் 5 மாணவர்களுக்கான கருத்தரங்குகள். தரம் 11 மாணவர்களுக்கான கருத்தரங்குகள். மீளார் வளையமட்ட போட்டிகள் சனிக்கிழமை. செஸ் போட்டிகளில் அகில இலங்கை மட்டத்திற்கு மாணவர்கள் தெரிவு. பாடசாலை மட்ட ஜூடோ தரப்படுத்தல் நிகழ்வு. பல்வேறு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இடையிலான பாடசாலை மட்ட கிரிக்கெட் சுற்று போட்டிகள் ஆரம்பம். பல்வேறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு இடையிலான பாடசாலை மட்ட கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பம். கிராம சேவகர் பிரிவால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வலைப்பந்து போட்டி நிகழ்ச்சிகள். இனி விரிவான செய்திகள். கலாநிதி பதியுதீன் மஹ்மூத் அவர்களின் கம்பளை சாஹிரா கல்லூரியின் கல்வி சேவையினை பாராட்டும் முகமாக அவர்களது நினைவு தினம் ஒன்றினை எமது பாடசாலையின் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. அதற்காக ஆசிரியர் குலாம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டு அவர்களால் இவ்விழா சிறப்பாக நிறைவேற்றப்பட்டது. இவ்விழாவில் பிரதம விருந்தினராக கலாநிதி பதியுதீன் மஹ்மூத் அவர்களின் குடும்ப உறுப்பினரான கௌரவ திரு இர்ஃபான் மஹ்மூத் அவர்களும், சிறப்பு விருந்தினராக கொழும்பு பல்கலைக்கழகம் பேராசிரியரான சாபிர் சார் அவர்களும் வருகை தந்தனர். இதில் பேராசிரியர் சாபிர் சார் அவர்களால் கலாநிதி பதியுதீன் மஹ்மூத் அவர்களது கல்வி சேவை பற்றி சிறப்பான உரை நிகழ்த்தப்பட்டது. அதேபோன்று கலாநிதி பதியுதீன் மஹ்மூத் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் இவ்விழாவில் வழங்கப்பட்டது. கண்டி மாவட்டத்தின் 17வது சாரணர் கழக கம்போரே எமது கம்பளை சாஹிரா கல்லூரியில் 3 நாள் பயிற்சி பட்டறையாக கடந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் தொடராக இடம்பெற்றது. இந்நிகழ்வின் ஊடாக சூழல் சுத்தப்படுத்தல் முதலான நிகழ்வுகள் இடம்பெற்றன. கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வெளியிடப்பட்டதையொட்டி உயர்தர பிரிவுக்கான மாணவர்களை உள்வாங்கும் நிகழ்வு ஜூன் 30 மற்றும் ஜூலை 2 ஆகிய தினங்களில் இடம்பெற்றது. ஜூன் 30ஆம் தேதி சாஹிரா கல்லூரியில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சையும், ஜூலை 2ஆம் தேதி வெளி மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சையும் நடத்தப்பட்டது. வகுப்பு வாரியான மதிப்பீடுகளை நடாத்துவதற்காகவும் பாட மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளின் முன்னெடுப்புகளை பற்றி ஆராயவும் வலய கல்வி பணியின் பணிப்பாளர் உட்பட்ட வளவாளர்கள் குழு எமது பாடசாலைக்கு சமூகம் தந்தது. இம்மதிப்பீடுகளை கடந்த செவ்வாய்க்கிழமை 2026 7ஆம் மாதம் 1ஆம் திகதி மேற்கொண்டது. இம்மதிப்பீட்டின் ஊடாக குறைபாடுகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயற்றிட்டங்கள் பற்றி ஆசிரியர்களுக்கு வலுவூட்டப்பட்டது. 2026 ஆகஸ்ட் 9ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற புதுமை பரிசில் பரீட்சையினை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அக்கருத்தரங்குகள் திருப்திகரமாக தொடராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கருத்தரங்கின் ஊடாக மாதிரி வினாப்பத்திரங்களும் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. எதிர்வரும் டிசம்பர் மாதம் இடம்பெறவிருக்கின்ற கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சையை முன்னிட்டு தரம் 11 மாணவர்களுக்கான விசேட கருத்தரங்குகள் மற்றும் பரீட்சைகள் எமது பாடசாலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த செயற்பாட்டின் ஒரு நடவடிக்கையாக தமிழ் பிரிவு மாணவர்களுக்கான விஞ்ஞானம் மற்றும் கணிதம் மாதிரி பரீட்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. இனி விளையாட்டுச் செய்திகள். பாடசாலை மட்ட செஸ் சம்மேளனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாடசாலை மட்ட, வலய மட்டம் மற்றும் மாகாண மட்ட போட்டி நிகழ்ச்சிகள் முடிவுற்ற நிலையிலே மாகாண மட்ட போட்டி நிகழ்ச்சிகளின் வெற்றி பெற்ற அகில இலங்கை தரப்படுத்தல்களில் 5ஆம் இடத்தினை எமது கல்லூரி பெற்றுள்ளது. இதில் 8 வயதுக்கு உட்பட்டவர்கள் பிரிவில் போட்டியிட்ட இரட்டையரான ஜெய்தா மற்றும் ஜிடான் ஆகியோர்களில் ஜெய்தா சிறப்பு பிரிவில் 5ஆம் இடத்தை பெற்று அகில இலங்கை போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். அவர்களுக்கு எமது கல்லூரியின் சமூகம் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வருகின்றன. எமது கம்பளை தேசிய பாடசாலையின் ஜூடோ கழக மாணவர்களது தரப்படுத்தல் போட்டி நிகழ்வானது ஜூன் மாதம் 21 மற்றும் 26ஆம் தேதிகளில் இடம்பெற்றது.
16 வயதுக்குட்பட்டவர்களுக்கான டிவிஷன் 1 கிரிக்கெட் சுற்றுப் போட்டி கலகெதர தேசிய பாடசாலைக்கும் எமது ஜாகிரா கல்லூரிக்கும் இடையிலான பேராதனை பல்கலைக்கழக மைதானத்தில் இடம்பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் கம்பளை சாகிரா கல்லூரியின் வாராந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நான் ஆயிஷா ஃபைசல். Thank you.